இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனியா இருக்க ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட இருக்கிற 6 அற்புதமான ஸ்பெஷலான குணங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பல பேரு தனியா இருந்தாலே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவங்க கூட அவங்களே சந்தோஷமா இருக்கிறவங்க தனியா இருக்கிறது வேற விதமா பாக்குறாங்க. அவங்களுக்கு தனியா இருக்கிறது ஒரு தொந்தரவு இல்ல, அது அவங்களுக்கு சந்தோஷத்தையும் தெம்பையும் கொடுக்கும். உண்மையாவே தெம்ப கொடுக்கும், வேற லெவல் தெம்பு. இந்த ஆளுங்க கிட்ட ரொம்ப சூப்பரான குணங்கள் இருக்கு, அதனால இவங்க ரொம்ப ஸ்பெஷல். ஆனா பல பேர் இவங்களை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ அதை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பாருங்க, உங்களுக்கே புரியும் நீங்களும் எவ்வளவு ஸ்பெஷல்னு. நம்பர் 1, உண்மையா இருக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். தனியா இருக்க பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நண்பர்கள்லாம் இருக்க மாட்டாங்க, ஆனா அதுக்காக அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப ரொம்ப உண்மையானவங்க, யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க. வேற லெவல் விசுவாசம். நம்புங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு நட்பும் சும்மா இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நட்பையும் ரொம்ப பார்த்து பார்த்து உருவாக்குவாங்க. சும்மா போற போக்குல யாரையும் நண்பன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சுதான் நட்பு வச்சுப்பாங்க. உண்மையான நட்புக்காக இயங்குவாங்க. இந்த ஆளுங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்பிக்கையை ரொம்ப பெருசா மதிப்பார்கள். ஏன்னா இது ரெண்டும் தான் ஒரு நட்புக்கு ரொம்ப முக்கியமான அஸ்திவாரம். யாராவது இவங்க அன்பை சம்பாதிச்சிட்டா போச்சு, அவங்களுக்கு கிடைச்சது ஒரு சூப்பரான நண்பன். ஏன்னா இவங்க நட்பு ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப உண்மையான நட்பா இருக்கும். பொய் சொல்றதுன்னா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. யாராவது பொய் சொன்னா அவ்வளவுதான், அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கவே மாட்டாங்க. துரோகம்னா சுத்தமா சகிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நட்புன்னா மரியாதையோட உண்மையோட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்ல. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் போதும், ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்கணும்னு நினைப்பாங்க. பல நண்பர்கள் வேணும்னு நினைக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களோட ஸ்பெஷல். இதனாலதான் அவங்க மத்தவங்க கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவங்க, சூப்பரானவங்க. நீங்க நம்பித்தான் ஆகணும். நம்பர் 2, பயங்கர தன்னம்பிக்கை. நிறைய பேரு தனியா இருக்க பிடிச்சவங்க பயந்தாங்குழின்னு நினைக்கிறாங்க, இல்லன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது சுத்த தப்பு. உண்மை என்ன தெரியுமா? தனியா இருக்க பிடிச்சவங்க பயங்கர கான்பிடன்ஸ் ஆளுங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை ராக்கெட் மாதிரி இருக்கும். நீங்க நம்பித்தான் ஆகணும். வேற லெவல் தன்னம்பிக்கை. அவங்களுக்கு மத்தவங்க என்ன சொன்னாலும் கவலை இல்ல, மத்தவங்க பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் அவங்களுக்கு கவலை இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். அவங்க அதிகமா பேசாம அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் பயம் இல்ல. அதுக்கு பதிலா அவங்க ரொம்ப யோசிப்பாங்க, கவனிப்பாங்க. சுய கட்டுப்பாடு அதிகமா இருக்கும். எதையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சு யோசிச்சு பாப்பாங்க. அவசரப்பட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அமைதியா நிதானமா போறதே அவங்க ஸ்டைலு. அதுதான் அவங்க பலம், வேற லெவல் பலம். ஆனா நிறைய பேருக்கு இது புரியாது, அவங்களுக்கு தெரியாம போயிடும். ஏன்னா பல பேர் அவசரப்பட்டு தப்பு பண்ணுவாங்க, ஆனா இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதனாலதான் இவங்க ரொம்ப ஸ்பெஷல். நம்பர் 3, தனியா இருக்கிறதுனா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். நிறைய பேரு தனியா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஐயோ பாவம் தனியா இருக்கானேன்னு பரிதாபப்படுவாங்க. ஆனா அது சுத்த பொய், பக்கா பொய். உண்மையை சொல்லட்டா, தனியா இருக்க பிடிச்சவங்களுக்கு தனியா இருக்கிறதுனா அல்வா சாப்பிடுற மாதிரி, சர்க்கரை பொங்கல் மாதிரி சந்தோஷம் சந்தோஷம்னு குதிப்பாங்க. ஏன்னா அவங்க தனியா இருக்கிறது அவங்களோட சொந்த விருப்பம், யாரும் கட்டாயப்படுத்தல, அவங்களே விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தனியா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் கிடைக்குது. என்ன சான்ஸ் தெரியுமா? நல்லா யோசிக்கலாம் வாழ்க்கைய பத்தி. அவங்கள பத்தி எல்லாத்தையும் அமைதியா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம் எல்லாம் தெளிஞ்சிரும், கிறிஸ்டல் கிளியர். அது மட்டும் இல்ல, அவங்க மனசும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், இரும்பு மாதிரி மனசு. தனியா இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்துல அவங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான வேலை, பிடிச்ச வேலைன்னு எதுவோ அதுல அவங்க ஃபுல் போக்கஸ் பண்ணுவாங்க. அமைதியாவும் தனியாவும் இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமே இருக்காது. சந்தோஷம் தான் பொங்கி வழியும், வேற லெவல் சந்தோஷம். இது கஷ்டம் இல்ல, இது ஒரு விதமான சுகம், ஒரு விதமான சந்தோஷம். இது அவங்க நல்லா அனுபவிப்பாங்க, சும்மா இல்ல, வேற லெவல் சந்தோஷம். நம்பர் 4, புதுசுனா இவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நிறைய பேரு தனியா இருக்க பிடிச்சவங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ரொட்டீனா போவாங்கன்னு நினைக்கிறாங்க. பழைய பஞ்சாங்கம் மாதிரி ஒரே ரூட்ல போவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது சுத்த தப்பு. உண்மையை கேளுங்க. உண்மையை சொல்ல போனா, தனியா இருக்க பிடிச்சவங்க புதுசா ட்ரை பண்ண ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு புதுசுன்னா அல்வா மாதிரி, சர்க்கரை பொங்கல் மாதிரி. புதுசா ஒரு ஹாபி கத்துக்கிறதுக்கோ, இல்ல புதுசா ஏதாவது வித்தியாசமா படிக்கிறதுக்கோ, இல்ல புது புது இடங்களுக்கு டூர் போறதுக்கோ இவங்க எப்பவும் ரெடியா இருப்பாங்க. அவங்களுக்கு புதுசா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா ஒண்ணு,
இவங்க புதுசா என்ன பண்ணாலும் யாருக்கிட்டையும் சொல்லிக்க மாட்டாங்க. தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டாங்க. அமைதியா பண்ணுவாங்க. ரொம்ப சைலண்டா எல்லா வேலையும் முடிப்பாங்க. யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம அவங்க வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. சூப்பர் சைலண்ட் ஆளுங்க. ஏன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்க நினைக்கின்றாங்க. நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்க அவங்களுக்கு பிடிக்காது. தன்னடக்கம் ஜாஸ்தி. சுருக்கமா சொல்ல போனா புது விஷயங்கள்ல பயங்கர ஆர்வம். ஆனா அடக்கத்தோட அமைதியா இருப்பாங்க. இதுதான் அவங்களோட தனி ஸ்டைல். நம்பர் 5, நேரத்துக்கு பயங்கர மரியாதை. இந்த ஆளுங்களுக்கு நேரம்னா சும்மா இல்ல. தங்கம் மாதிரி, வைரம் மாதிரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரத்தை சும்மா வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. சத்தியமா மாட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எந்த வேலையை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருவாங்க. வேற லெவல் பிளானிங், சூப்பர் பிளானிங். தனியா இருக்கும் போதும் சரி, மத்தவங்க கூட இருக்கும் போதும் சரி, நேரத்தை சும்மா தெருவுல போட மாட்டாங்க. பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, மத்தவங்க நேரத்தையும் ரொம்ப மதிப்பாங்க. யாரையும் சும்மா காக்க வைக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னா நேரடியா தெளிவா பேசுவாங்க. சும்மா மொக்க போட மாட்டாங்க. சீரியஸா இருப்பாங்க. ஆனா சூப்பரா பேசுவாங்க. தேவையில்லாத பேச்சு, சும்மா ஊர் சுத்துறது, இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன பண்ணாலும் தெளிவா நோக்கத்தோட பண்ணுவாங்க. தங்கமான மனுஷங்க. அவங்க இப்படி நேரத்தை மதிக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க ரொம்ப மெச்சூர்டு ஆளுங்க மாதிரி, பொறுப்புள்ள ஆளுங்க மாதிரி நடந்துக்குவாங்க. நம்பர் 6, தனி இடம்னா அவங்களுக்கு உயிர் மாதிரி. தனியா இருக்க பிடிச்சவங்களுக்கு தனி இடம்னா சும்மா இல்ல, கோயிலுக்குள்ள கருவறை மாதிரி. ரொம்ப ரொம்ப பர்சனல். யாரும் அங்க சும்மா நுழைய முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எது மத்தவங்க கிட்ட சொல்லணும், எது சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். யாரை அவங்க வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக்கணும், யாரை சேர்க்க கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. யாரையும் சும்மா உள்ள விட மாட்டாங்க. இந்த காலத்துல பிரைவசி ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க ரொம்ப சூப்பரா, புத்திசாலித்தனமா பப்ளிக்கா எப்படி இருக்கணும், பிரைவேட்டா எப்படி இருக்கணும்னு பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறதுனால அவங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா இருப்பாங்க. ஆக மொத்தம் என்னன்னா, தனியா இருக்க விரும்புறவங்க மனசுல பயங்கர பலம் இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அது புரியாது. சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி யாரையாவது தெரிஞ்சா அவங்கள நல்லா மதிங்க. அவங்க கூட நீங்க வச்சுக்கிற நட்பு ரொம்ப ரொம்ப உண்மையானதா இருக்கும். சும்மா மேலோட்டமா இருக்காது. ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க நமக்கு காட்டுறது என்னன்னா, நம்ம தனியா இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும்னு காட்டுறாங்க. அமைதியா இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்னு வாழ்ந்து காட்டுறாங்க. இந்த காலத்துல இது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியணும்ல, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ எல்லாம் நான் ரெடி பண்ணினேன். உங்களுக்காக மட்டுமே. நன்றி.